Hello students, welcome to RS Max. இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் சமச்சீரில் யூனிட் 1ல் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் உள்ள இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஆர்டர் பேர் ஓகேவா, ஆர்டர் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் பேர் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ பேராக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து எழுதுறது ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா பேர்னா ஒரு 2 நம்பர்ஸ் வந்து பேராக எடுத்துக்கிறது ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா 1,5 7, 16, 3, 4, 10, 12, so and so on. இந்த மாதிரி நம்ம வந்து பேராக எடுத்துக்கிறது தான் சொல்லணும், ஆர்டர் பேர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1,5 அப்படின்னு இருக்குது ஓகேவா. 1,5 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரோவில் ஓகேவா. ஃபஸ்ட்டு ரோ இப்போ வந்து நீங்கள் கிளாஸ் ரூமில் பெஞ்சஸில் உட்காந்துருக்கீங்க சரிங்களா. ஸோ பெஞ்சஸில் நான் எப்படி இருக்கும், ரோ வைஸ் உட்காந்துருப்பீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ரோவில் ஓகேவா, ஃபஸ்ட்டு ரோவில் 5th பிளேஸில், ஸோ இங்கேருந்து 5th பிளேஸில் இல்லை இங்கேருந்து 5th பிளேஸில், ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் ரோவில் 5th பிளேஸில் உட்காந்துருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோ இல்லை ஃபஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் நம்ம சீட்டு ஓகேவா. சீட் உங்களுக்கு வந்து புக்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ இதே மாதிரி இதை என்ன சொல்லலாம் நம்ம 7th ரோ 16th சீட்டு 16th பிளேஸில், இங்கே 3rd ரோ. ஸோ 3rd ரோனா 3rd பெஞ்சில் 4th ஷீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம், இதை தான் மீனிங் இதுக்கு ஆக்சுவலாக. ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்டர் பேர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓகே. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஸோ ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மல்டிப்புள்னு சொல்லுவோம் ஓகேவா. ப்ராடக்ட்னா மல்டிப்புள். இப்போ நம்ம சம்மு அடிஷன் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் போடுவோம், சப்ராக்ஷன் டிஃப்ரென்ஸு, ஸோ இந்த மாதிரினா மைனஸ் சிம்பிள் போடுவோம். ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுறது ஓகேவா. ஸோ இது கார்ட்டீசியன், அதாவது இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு அப்படி இல்லைன்னா கிராஸ் ப்ராடக்ட்டு. ஏன்னா கிராஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளை தான் நம்மளுக்கு குறிக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, இல்லை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது 2 நான் எம்டி செட்டு. ஸோ 2 நான் எம்டி செட்டு, இப்போ ஏ அண்டு பி அப்படிங்கிற 2 நான் எம்டி செட் இருக்கு இல்லையா. ஸோ அதை ப்ராடக்ட் பண்ணி வரதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட்டு ஏ வந்து எப்படி இருக்குன்னா ஏபிசி, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி பி செட்டு 1, 2, 3, ஸோ பிங்கிற செட்டு இந்த மாதிரி இருக்குது ஓகேவா. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும், ஏவையும் பியையும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பி ஓகேவா. ஸோ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பின்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஏல உள்ள செட்டு ஓகேவா. ஏல உள்ள செட்டு கிராஸ் பியில் உள்ள செட்டு, இதான் மீனிங் ஆக்சுவலாக. இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏல உள்ள டேர்ம் இருக்கு இல்லையா, என்ன இருக்குது, ஏங்கிறது இருக்குது. ஸோ ஏவை எடுத்துகிட்டு இப்போ இவனை எடுத்துகிட்டு ஸோ பியில் உள்ள செட்டில் உள்ள ஒருத்தவங்களையும் மல்டிபிள் பண்ணுறது ஓகேவா. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன வரும், A,1 ஃபஸ்ட்டு ஏ மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு A,2 A,3. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இவன் எடுத்துக்கிறோம். ஸோ இவனை எடுத்துகிட்டு அதே போல் பியில் உள்ள ஒரு செட்டு கூட என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ B,1 B,2 B,3 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது இதை எடுத்துக்க போகிறோம் C,1 சியை 1ஓட பண்ணணும், சியை 2ஓட மல்டிபிள் பண்ணணும், சியை 3ஓட மல்டிபிள் பண்ணணும். ஸோ C,2 C,3. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்டு பி அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ செட் ஆஃப் நான் எம்டி செட்டாக இருக்கணும் ஓகேவா. எம்டி செட்டாக இருந்தால் நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியாது இல்லையா. அதனால் ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு. ஸோ இந்த 2 செட்டையுமே க்ராஸ் பண்ணுறது ஓகேவா. ஸோ அதுதான் கிராஸ் ப்ராடக்ட், அப்படி இல்லைன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.